இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 NCERT ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 9 வந்து பார்க்கலாம். ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இதில் உள்ள அந்த புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். An object experiences a net zero external unbalanced force. Is it possible for the object to be traveling with a non-zero velocity? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து கொடுத்தா என்ன ஆகும், அப்போ வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுனா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும்போது ஆப்ஜெக்ட்டும் வந்து மூவ் ஆகும், வெலாசிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, வெலாசிட்டி வந்து ஆல்ரெடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னா, ஆல்ரெடி அதில் வந்து ஃபோர்ஸும் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும், அது அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலே வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சுனாலும் அதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, அது மேலே நம்ம வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ரிமைன்ஸ் ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். மூவிங் ஆப்ஜெக்ட்னால் அது வந்து மூவிங்கில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் பாசிபிள் ஃபார் த ஆப்ஜெக்ட் டு ட்ராவல் வித் எ நான்-ஜீரோ வெலாசிட்டி. எப்போ இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ an object experiences a net zero external unbalanced force. Is it possible for the object with a traveling the non-zero velocity? Yes, it is possible for the object to travel with a non-zero velocity. It is possible only object velocity remains constant. Magnitude of the velocity வந்து சேஞ்ச் ஆகாது, direction of the object வந்து சேஞ்ச் ஆகாது, அது ரிமைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். when a carpet is beaten with a stick, the dust comes out of it. explain. இப்போ நம்ம வந்து ஒரு கார்பெட்டோ இல்லைனா வெளியில் இருக்கிற அந்த டோர் மேட் இருக்குல்ல, அதில் வந்து டஸ்ட்டு இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி அடிப்போம்னா, ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம அந்த கார்பெட் மேலே வந்து நம்ம அடிப்போம். டோர் மேட்டோ ஒரு சம்திங், அதில் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம அடிக்கும் போது அந்த கார்பெட்டுக்கு தான் நம்ம வந்து நம்ம கார்பெட் மேலே தான் நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து மூவ் ஆகும். ஆனால் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமைன் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, அங்கே வந்து இனர்ஷியா வந்து இருக்குது. அதனால் அந்த டஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அந்த கிராவிட்டினால் இல்லைனா காற்று அந்த விண்டுனாலேயும் தான் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுகுமே தவிர அது வந்து ரெஸ்ட்லே தான் இருக்கணும்னு நினைக்கும். இனர்ஷியானா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் அது நினைக்கும், அதுதான் இனர்ஷியா. இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குதுன்னா அது வந்து மூவிங்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து இனர்ஷியா. இப்போ நம்ம அந்த கார்பெட்டை வந்து நம்ம ஸ்டிக்கை வச்சு நம்ம அடிக்கும்போது அந்த கார்பெட்டு தான் வந்து மூவ் ஆகும். அந்த டஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரெஸ்ட்டில் இருக்கணும்னு தான் நினைக்கும். ஜஸ்ட் ஏன் அப்படின்னா இனர்ஷியானால தான். ஜஸ்ட் அந்த தூசி வந்து ஜஸ்ட் அது வந்து கீழே தான் விழுகும். எதனால் கீழே விழுகும்? அந்த விண்டுனால கீழே விழுகும். இல்லை அப்படின்னாக்கா அதோட கிராவிட்டினால தான் அது வந்து கீழே விழுகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். why is advised to tie any luggage kept on the roof of a bus with a rope? அதாவது இப்போ நம்ம வந்து பஸ்ஸோட டாப்பில் வந்து நம்ம லக்கேஜ் வச்சுருக்குறோன்னு வைங்க, அப்போ அதை நம்ம வந்து ஒரு கயிறு வச்சு நம்ம வந்து கெட்டியிருப்போம். ஏன் அப்படின்னா, கயிறு வச்சு கெட்டலை அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஸ்டாப்பில், அதாவது ஒரு பஸ்ஸு வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, திடீர்னு அந்த பஸ்ஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது
அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த லக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி போயிட்டு அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. திடீர்னு அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஒன்ஸ் அது வந்து பேக் போயிட்டு தான் வந்து முன்னாடி இதாகும். அப்போ அது வந்து மோஷன் ஆகும். அதனால் அந்த லக்கேஜை வந்து நம்ம அந்த அந்த டாப் ஆஃப் த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து அந்த லக்கேஜை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிட்டோன்னா அதோட இதுலேருந்து அது வந்து அந்த லக்கேஜ் வந்து மூவ் ஆகாது, அதோட பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம அந்த பஸ்ஸில் அந்த இதை வந்து நம்ம டைப் பண்ணலை அப்படின்னாக்கா அது வந்து கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து பஸ் வந்து மூவிங்லேயே இருக்கும்போது பஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து சடனாக பிரேக் போடுறாங்கன்னா நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன் போயிட்டு தான் நம்ம அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்ம வந்து வருவோம். ஸோ அது ஏன் அப்படின்னாக்க இனர்ஷியானால தான். இனர்ஷியானா ஒன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னா அது அதாவது அந்த மூவிங் பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இனர்ஷியா. ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இப்போ வந்து பஸ் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது அப்படின்னாக்க அது வந்து அந்த நம்மளும் வந்து அந்த ஸ்டாப் பொசிஷன்லேயே தான் வந்து இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் பஸ் வந்து ஒன்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்வேர்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து வருவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குதுன்னா இனர்ஷியானால தான் நடக்குது. அதான் when the bus stops the luggage tend to remain the state of motion due to inertia and falls forward. இதை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லக்கேஜை வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் கயிறு வச்சு கட்டுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th. A batsman hit a cricket ball when then rolls on the level ground after covering a short distance the ball comes to rest. The ball slows to stop. இதில் வந்து ஒரு 4 ரீசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எதனால் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, அதாவது இப்போ வந்து ஒரு பேட்மேன் வந்து கிரிக்கெட் பாலில் வந்து பேட்டை வச்சு பாலை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து கிரவுண்டில் வந்து அந்த பால் வந்து போகுது. ஒரு சம் பாயிண்டில் வந்து அந்த பால் வந்து என்ன ஆகுதுன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அது ஏன் வந்து அது ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு சர்டன் இதில் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமில் வந்து அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். த பேட்ஸ்மேன் டிடன்ட் ஹிட் த பால் ஹார்ட் எனஃப் அப்படிலாம் கிடையாது. அதாவது பேட்ஸ்மேன் வந்து அந்தளவுக்கு அந்த பாலை வந்து ரொம்ப ஹார்டாக வந்து அடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிடையாது. எப்படியா இருந்தாலுமே பால் வந்து நம்ம பேட்டை வச்சு நம்ம பாலை அடிக்கும்போது ஒரு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது வந்து ரெஸ்ட்டுக்கு தான் வரணும். ஸோ இது கிடையாது. வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பால், இதுவும் கிடையாது. தேர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த பால் அப்போசிங் த மோஷன், இதுதான் கரெக்டு. தேர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த பால் அப்போசிங் த மோஷன். அந்த பால் போகிற மோஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து எதை கொடுக்குது அப்படின்னாக்கா கிரவுண்டு தான் வந்து கொடுக்குது. ஸோ தேர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த பால் அப்போசிங் த மோஷன், இதுதான் வந்து கரெக்ட். த பால் கம்ஸ் டு ரெஸ்ட் பிகாஸ் தேர் இஸ் எ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் விச் ஆக்ட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால். நம்ம வந்து பாலை வந்து பேட்டை வச்சு நம்ம அடிக்கிறோம், ஒரு சர்டன் இதில் வந்து அது வந்து ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னாக்க அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது வந்து கொடுக்குது அப்படின்னாக்கா கிரவுண்டு தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு 5th கொஷின். A truck starts from rest and rolls down a hill with a constant acceleration. It travels a distance of 400 meters in 20 seconds. Find its acceleration, find the force and it on its mass வந்து 7 டன் கொடுக்குறாங்க. 1 டன்னுக்கு வந்து 1000 kg. ஓகே, இது என்னென்னா ஒரு ட்ரக்கு வந்து ரெஸ்ட்டில் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறமா அந்த ஹில்லில் வந்து ரோல் டவுன் ஆகுது வித் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து எது தெரியுது, இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ரெஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ
distance s equal to 400 meter. Distance s equal to 400 meter. Next time என்ன கொடுத்துட்டாங்க 20 seconds னு கொடுத்துட்டாங்க. So time t equal to 20 seconds. Find it acceleration. Acceleration தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So acceleration வந்து கண்டுபிடிக்கணும். Find the force acting on it. ஃபோர்ஸும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னாக்கா we know இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் டைம் தெரியும். இப்போ நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சாதான் அடுத்து நம்மளால் வந்து ஃபோர்ஸும் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஆக்ஸலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா s equal to ut, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். we can find acceleration by second equation of motion. அப்போ s equal to ut plus 1/2 at square. s எவ்வளோ 400. u எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டி u எவ்வளோ 0. டைம் எவ்வளோ 20 ப்ளஸ் 1/2 t எவ்வளோ 20 இப்போ ஹோல் ஸ்கொயர் 400 ஈக்குவல் டு 0 into 20 0 தான், அதை நம்ம போட வேணாம். ஓகே, 1/2 20 into 20 400. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ 200ன்னு ஆகும். இப்போ இங்கே ஏவை விட்டுட்டோம் பாருங்கள், ஏவா. ஸோ ஏ வந்து 200, இந்த சைடு வந்து 400ன்னு இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 400/200. 2 2s are 4. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷனாலே செகண்ட் ஸ்கொயர் வந்துடும். இப்போ நம்ம ஆக்ஸலரேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ்க்கு என்னது மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இப்போ மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7 tons வந்து கொடுத்துருக்காங்க. 1 tonக்கு வந்து 1000 kgன்னு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மாஸ் வந்து 7 ton. ஸோ 7 into 1000 kg. ஏன்னா 1 tonக்கு வந்து 1000 kgன்னு வந்து கொடுத்துருக்காங்க. 7 ton. ஸோ 7 into 1000 வந்து 7000 kg. ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து எழுதலாமா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ மாஸ் எவ்வளோ 7000 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் வந்து 2. ஸோ 14000 n. ஓகே, இப்போ 5th sum புரியுதா? Next, 6th sum. A stone of 1 kg is thrown with a velocity of 20 meter per second across the frozen surface of a lake and comes to rest after traveling a distance of 50 meter. What is the force of friction between the stone and the ice? இப்போ இங்கே வந்து a stone of 1 kg அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டோனோட மாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் the stone equal to 1 kg. இதில் வந்து with a ஒரு stone of 1 kg is throw பண்ணுறோம் with a velocity வந்து 20 meter per second. அப்போ இனிஷியல் வெலாசிட்டியும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u equal to 20 meter per second. ஓகே, நெக்ஸ்ட்டு the frozen surface of your lake and comes to rest. இப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டோன் comes to rest.
அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0க்கு வந்துருச்சா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v = 0 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் s = 50 மீட்டர். இப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஃபோர்ஸோட இது வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஓகே, இப்போ நமக்கு என்ன இதெல்லாம் தெரியும்னா, we know மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷனுங்கிறதுனால நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்ஸலரேஷனுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பை யூஸிங் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன்னா v² - u² = 2as. அப்போ ஏன் இங்கே வந்து நீங்கள் ஏன் ஆக்ஸலரேஷனுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து தெரியாது, ஆக்ஸலரேஷனும் தெரியாது. ஒரு இது தெரியாமல் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து 2 இது வந்து தெரியாது. அதனால தான் நம்ம s = ut + 1/2 at² வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். ஆக்ஸலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ v என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன 0, இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 20² = 2 × a தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து 50. ஓகே, 0² 0. இப்போ 20² 400. அப்போ -400. 50 × 2 100a. ஓகே, இப்போ a இங்கே இருக்கட்டும். -400/100. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் a = -4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷன்னா செகண்ட் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு மாஸும் வந்து தெரியும். இப்போ வந்து ஃபோர்ஸ் தானே கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃபோர்ஸ் கேட்குறதுனால ஃபோர்ஸோட இது என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ் என்னது 1 kg. ஃபஸ்ட்லேயே அவங்க கொடுத்துட்டாங்களா, ஸ்டோன் வந்து 1 kgன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 1 × ஆக்ஸலரேஷன் வந்து -4. ஸோ 1 × -4 வந்து -4n. இந்த நெகட்டிவ் சைன் வந்து இந்த நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன்னா என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். தட் ஷோஸ் தட் force of friction in the opposite direction. மைனஸில் இருக்கிறதுனால opposite direction of motion. Next, 7th sum. 8000 kg engine pulls a train of 5 wagons, each of 2000 kg along a horizontal track. If the engine exerts a force of 40,000 N and the track offers the friction of force 5,000 N, and then calculate the net accelerating force and the acceleration of the train. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின் எப்படின்னா, இன்ஜினே வந்து 8000 kgன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஜின்னு வச்சுக்கலாம். இது வந்து இன்ஜின், இது வந்து 8000 kg. ஓகே, இதில் வந்து ஒரு 5 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் ஆஃப் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு வேகன்லேயுமே வந்து 2000 kg வந்து அதோட மாஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு வேகன், இது ஒரு இது 1 2 3 4 5. ஸோ இது வந்து 8000 kgன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈச் வேகன்லேயும் வந்து 2000 kg அப்படின்னு இதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 வேகன்ஸ் இருக்குது. ஸோ ஈச் இதுலேயுமே வந்து 2000 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 இதுவும் அதுதான். அப்போ அதை நம்ம எழுதிடுவோமா, மாஸ் ஆஃப் இன்ஜின் = 8000
kg. Mass of engine equal to 8000 kg. Mass of one wagon equal to 2000. ஒவ்வொரு வேகன்லையுமே வந்து 2000 கிலோகிராம் இது இருக்குது. அதோட மாஸ் சொல்லிட்டாங்க. மாஸ் ஆஃப் அப்போ 5 வேகன்னா எவ்வளோ இருக்கும்? அதோட மாஸ் வந்து 5 into 2000 equal to 10,000 கிலோகிராம். ஃபோர்ஸ் என்னது? எக்ஸாக்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து 40,000 N. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 5,000. ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு 5,000 N. இப்போ நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? த நெட் ஆக்ஸலரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ. ஸோ த நெட் ஆக்ஸலரேட்டிங் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின் மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின் மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின் மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின் வந்து 40,000 மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 5,000. ஸோ 35,000 N. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆக்ஸலரேஷன் ஆஃப் ட்ரெயின் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்ஸலரேஷன் ஆஃப் ட்ரெயின். ஸோ ஆக்ஸலரேஷன்னா என்னது? மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் இதில் வந்து என்னது? ஃபோர்ஸ் என்னது? 35,000. எங்கே இருக்குது? ஃபோர்ஸ் வந்து 35,000. அடுத்து மாஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ மாஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ப்ளஸ் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் இன்ஜின் ப்ளஸ் இங்கே இருக்கா மாஸ் ஆஃப் இன்ஜின் ப்ளஸ் மாஸ் ஆஃப் 5 வேகன்ஸ். அதை தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து மாஸ் டோட்டல் மாஸ் வந்து கிடச்சிரும். ஸோ மாஸ் ஆஃப் இன்ஜின் ப்ளஸ் மாஸ் ஆஃப் வேகன். ஸோ மாஸ் ஆஃப் இன்ஜின் வந்து 8,000 ப்ளஸ் மாஸ் ஆஃப் 5 வேகன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 10,000. ஸோ 18,000 கிடச்சிருச்சா? இப்போ வந்து ஃபோர்ஸ் நம்ம ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறதுனால ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இங்கே எழுதிக்கிறேன் m இன்ட்டு ஏ. மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஃபோர்ஸ் எவ்வளோ? 35,000. ஆக்ஸலரேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மாஸ் எவ்வளோ? 18,000. ஸோ இன்ட்டு ஏ. இப்போ ஏ வந்து இங்கே வச்சிடலாம். 35,000 பை 18,000. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 18 35 18 1s are 18 2 7 1 0 18 9s are 8 9s are 72 9 10 16 162 வரும். 9னா மறுபடியும் இங்கே 8 0 18 4s are 4s are 32 4 is 7 4s are 72 மறுபடியும் 8 மறுபடியும் 4 தான் வரும். ஸோ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு 1.944 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ
நெட் ஆக்ஸலரேட்டிங் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்ஸலரேஷன் ஆஃப் த ட்ரெயினும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 8th question. An automobile vehicle has a mass of 1500 kg. What must be the force between the vehicle and the road if the vehicle is to be stopped with negative acceleration 1.7 meter per second square? இப்போ இதில் வந்து mass of the vehicle-ஓட mass வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ mass of vehicle m equal to 1500 gram. அதுக்கப்புறம் what is the force between the vehicle and the road? நெகட்டிவ் ஆக்ஸலரேஷனும் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ ஆக்ஸலரேஷன் a equal to -1.7 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். what must be the force between, force தானே கேட்குறாங்க, what must be the force between the vehicle and road தான் வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸுங்கும் போது மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இதில் வந்து அவனே வந்து மாஸை ஆக்ஸலரேஷனை கொடுத்துட்டான், அதனால் நம்ம தனியாக எதையும் கண்டுபிடிக்க வேணாம். 1500 இன்ட்டு -1.7 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ 15 இன்ட்டு 17னா 7 5 35, 8 9 10, 5 1 இங்கே சாரி இது வந்து 2ல் 1 + 1 2. ஓகே, இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால இதில் ஆல்ரெடி வந்து 2 zeros வேறு இருக்குது, அந்த 2 zeros நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து 1 பாயிண்ட் ஒரு இது தள்ளி தானே இருக்குது. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். ஸோ இந்த இதை நம்ம பார்க்க வேணாம். அப்போ 2550 n, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்ஸு. அப்போ நெகட்டிவ் சைன் ஷோஸ் தட் த ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ் சைனுங்கிறதுனால the force is opposite direction of motion. நெகட்டிவ் சைனுங்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இதில் வந்து அவனே கொடுத்துட்டான், மாஸும் கொடுத்துட்டான், ஆக்ஸலரேஷனும் கொடுத்துட்டான். அதனால நம்ம எதையும் கண்டுபிடிக்க வேணாம். டேரெக்டாக ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் கொடுத்தா வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 9th question. What is the momentum of object of mass m moving with velocity v? mv whole square இல்லை mv ஸ்கொயரா இல்லை 1/2 mv ஸ்கொயர் ஆர் mv அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டி தான் ஆன்சரு. ஏன்னா மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து 1 to 9 கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.